அனைவருக்கும் வணக்கம். நான் வாசுகி ரெனுராஜ். இந்த வீடியோவில் நம்ம யாரெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோஃபியா, அமேகா, க்ளோயே இவங்கள பற்றியும் இவங்கள மாதிரி இருக்கிறவங்கள பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம், இவங்கெல்லாம் யார், இந்த பேரெல்லாம் நாங்கள் அவ்வளோ பெருசாக கேள்விப்படலையே, என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கள மாதிரி இருக்கிறவங்கள பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, இந்த பொண்ணு ஒரு இன்டர்வியூவில் இருக்கா, அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமன் எப்படி எக்ஸ்பிரஷன்ஸோட பேசுவாங்களோ அதே மாதிரியே பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஒரு ஹியூமன் கிடையாது. இது வந்து ஒரு ஹியூமனாய்டு ரோபோட். இந்த ரோபோட்டோட பேர் வந்து க்ளோயே. இது பேசிக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஹியூமனாய்டு ரோபோட். இது சைபர் லைஃப்காக பில்ட் பண்ணப்பட்டது. அதாவது நம்மளோட டெய்லி லைஃப்க்கு வந்து இந்த க்ளோயின்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் கிளீனிங், குக்கிங், லைக் நம்ம பேசும்போது நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு அண்ட் இப்போ ட்ரெண்டில் இருக்க ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்த ஹியூமனாய்டு ரோபோட் பற்றியும் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து நம்ம எல்லாருமே ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சிட்டிஸை மீட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்டு ரோபோட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்காக நம்மளோட ஹியூமன்ஸை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பில்ட் பண்ணப்படுறது தான் வந்துட்டு ஹியூமனாய்டு ரோபோட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் வந்து பப்ளிக் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுலேருந்து நம்மளோட டெய்லி ஒர்க்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாது, இன்னும் இன்ட்ரெஸ்டா ஒரு ஃபேக்ட் இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் பண்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்பேஸ் ரிசர்ச்ல இருந்து அண்டர் வாட்டர் ரிசர்ச் வரைக்கும் இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரோபோட்டோட பேரு சோஃபியா. உங்கள பெரும்பாலானோருக்கு இந்த சோஃபியாவை தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்டு ரோபோட்டா பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ரோபோட். ஸோ 2016 ஹான்சன் ரோபோட்டிக்ஸ் என்ற கம்பெனியில் வந்து பில்ட் பண்ணப்பட்ட ஒரு பர்டிகுலர் ரோபோட் வந்து இந்த சோஃபியா. ஸோ இந்த சோஃபியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரோபோட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் வாங்கின பெருமை இந்த சோஃபியாவுக்கே போய் சேரும். ஆமா, உங்களுக்கு கரெக்டாக தான் கேட்டுச்சு. முதல் குடியுரிமை ரோபோட்ல கொடுக்கப்படுறது வந்து இந்த சோஃபியாவுக்கு தான். அது மட்டும் இல்லாது இந்த சோஃபியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோபோட் இன்னோவேஷன் அம்பாசிடராகவும் இருந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த சோஃபியோட ஃபேஸ் வந்து யார் மாதிரி வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆன ஆட்ரே ஹெபர்ன் அப்படின்றவங்களோட ஃபேஸை பார்த்து ரிசம்பிள் பண்ணி தான் வந்துட்டு இந்த சோஃபியாவுக்கு வந்து முகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன இந்த சோஃபியாவோட பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சோஃபியா வந்துட்டு டேட்டிங்லாம் போயிருக்கு. ஆமாம், இதை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு டேட்டிங்கில் ப்ராப்பராக எப்படி வந்துட்டு ஒரு ஹியூமன்ஸ் கிட்ட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குமோ அதே மாதிரியே வந்துட்டு இந்த சோஃபியாவும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ ஸ்மார்ட்டாக அது பதில் சொல்லியிருக்குன்றது வந்துட்டு அதோட வீடியோஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள். ஸோ பார்க்கும்போது எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஸோ இந்த சோஃபியா வந்து 2016 காலகட்டத்தில் வந்து ரொம்பவே பிரபலமாகவும் பப்ளிக் அட்ராக்ஷனை வந்துட்டு கவர்ற மாதிரியும் நிறைய நியூஸ் இன்டர்வியூஸ், ஷோஸ் இதுல எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் நிறைய ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி பாட்டு பாடி நிறைய ஜோக்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்கு இந்த சோஃபியா. நம்மளோட லிஸ்ட்ல செகண்டா இருக்கிற ரோபோட் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ்னால வந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ரோபோட். அந்த ரோபோட்டோட பேர் அமேகா. எனக்கு பர்சனலா வந்து இந்த அமேகாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தோம்னா, லைக் நீங்க நெட்ல போய் பார்க்கலாம், இந்த அமேகா வந்து பப்ளிக் கூட பேசும்போது பப்ளிக் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு வந்து இந்த அமேகா எவ்வளோ ஸ்மார்ட்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் பதில் சொல்லுதுன்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து பர்சனலா அமேகாவை பார்க்கறதுக்கும் அமேகாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த அமேகா வந்து இப்போ கரண்டா ட்ரெண்டிங்ல வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டா கிரியேட் பண்ணப்பட்ட ஹியூமனாய்ட்ல ஒரு ஹியூமனாய்டா இருந்துட்டு இருக்கு. இந்த அமேகா வந்துட்டு நம்மளோட ஹியூமன்ஸோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வந்துட்டு நிறைய ரிசம்பிள் பண்ற மாதிரி வந்து பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இந்த அமேகானால வந்து கண்ணை இமைக்க முடியும், லைக் பேசும்போது வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இந்த அமேகா கிட்ட இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அமேகானால நடக்க முடியாது. ஸோ இப்போ வந்து கரண்டா வந்து அதை நடக்க வைக்கிற ப்ராசஸ் வந்துட்டு அந்த இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ்ல வந்துட்டு இந்த அமேகா கிட்ட கேட்கறாங்க, உனக்கு வந்து உன்னால நடக்க முடியாது, உனக்கு நடக்கணும்னு ஆசை இருக்கான்னு சொல்லி. அப்போ அந்த அமேகா என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு நடக்கணும்னு ஆசை இல்லை, எனக்கு பறக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்லாம இந்த அமேகா வந்து இப்போ கரண்ட்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா பப்ளிக் வந்து அட்ராக்ட் பண்ற விதமா நிறைய இடத்துல வந்து லைக் பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த அமேகா. அண்ட் நிறைய ஜோக்ஸ் எல்லாம் கூட கிராக் பண்ற வீடியோஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது இந்த அமேகாவை பத்தி. இந்த அமேகா கிட்ட ஒரு பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ல ஒரு கேள்வி கேட்கப்படுது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் உங்களுக்கு தமிழ்ல எக்ஸாக்டா டிரான்ஸ்லேட் பண்றேன். மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏஐ மற்றும் ரோபோக்கள் மூலம் நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய மிக மோசமான கனவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுது அந்த ரோபோட் கிட்ட. ஸோ அதுக்கு அந்த ரோபோட் என்ன பதில் சொல்லியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா,
ரோபோக்கள் மனிதர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை கட்டுப்படுத்தும் அல்லது கையாளும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஒரு மோசமான ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும், ரொம்ப மோசமான ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த அமெரிக்கா ரிப்ளை பண்ணுது. ஸோ எனக்கு இதை பார்த்துட்டு என்ன தோணுச்சு அப்படின்னா, எந்திரன் படத்தில் பேசிக்காக வந்து ஹியூமன்ஸுக்கு எப்படி வந்து அந்த சிட்டி வந்து ஆபத்து விளைவிச்சோ அந்த மாதிரி இந்த ரோபோக்களும் மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஆபத்துன்றது அதை சொல்லுது. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது என்ன சொல்யூஷன் பார்த்தோம்னா, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஹியூமன்ஸ் எல்லாம் டேஞ்சர்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்ஸ்ல வந்து என்ன ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்துட்டு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் சொல்லுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரோபோட்ஸ் வந்து நிறைய இருக்கு அண்ட் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட இந்தியாவுக்கு வருவோம். ஸோ நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு ரோபோட்டிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட இந்தியாவிலும் வந்து ரோபோட்டிக்ஸ் கம்மியான டெவலப்மெண்ட்லாம் கிடையாது. எக்கச்சக்க டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரோபோட்டிக்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்கன்றதுல சந்தேகம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் ரோபோட் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மானவ் அப்படின்ற இந்த ரோபோட் வந்து 2 feet உயரத்துக்கு இருக்கும். அண்ட் இது எது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்னா, லைக் நார்மலாக பேசுறது, டான்ஸ் ஆடுறது, சிரிக்கிறது, நம்ம பேசும்போது நம்ம லிசன் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மானவ் பண்ணும். நம்மளோட இந்தியாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸா ஒரு ரோபோட் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பட் நம்பி தான் ஆகணும். கேரளால சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பொசிஷன்ல ஒரு ரோபோட் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ரோபோட்டோட பேர் வந்து ரோபோகாப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளோட லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்க இந்தியன் ரோபோட் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மித்ரா. இது வந்து பேசிக்கா ஒரு கஸ்டமர் சர்வீஸ்க்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட். பெங்களூர் பேஸ்ட் இன்வென்டோ கம்பெனினால வந்துட்டு உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ரோபோட் வந்து பர்டிகுலரா கோவிட் டைம்ல, அந்த பேண்டமிக் டைம்ல வந்து பேஷண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரோபோட்ஸ் நம்மளோட இந்தியாவில வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. டெவலப் பண்ணதும் வந்துட்டு நிறைய இருக்கு, பில்ட் பண்ணது. ஸோ ரோபோட்டிக்ஸ்ல இந்தியா வந்து கலக்கிட்டு இருக்கோன்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ ரோபோட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுச்சு, இந்த ரோபோட்ஸ் வந்துட்டு நம்மள ஓவர்டேக் பண்ணிடுமா, நம்மளோட வேலைகள்லாம் எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் நம்ம நல்லா யோசிச்சோம்னா ஆல்ரெடி இந்த ரோபோட்ஸ் வந்து நம்மளோட பாதி வேலைகளை எடுத்துக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து கிளீன் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா எதுவும் கிடையாது. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் வேக்யூம் கிளீனர் வந்துருச்சு. ஸோ நிறைய விஷயம் இந்த மாதிரி வந்துருச்சு. நிறைய இடத்துல வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்து ரோபோட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு விஷயம் வந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா என்னைக்குமே ரோபோட்ஸ் வந்து ஹியூமன்ஸ் மாதிரி இருக்காது. ஹியூமன்ஸ் வி ஆர் எஃபிஷியன்ட்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரோபோட் சம்பந்தமா இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி நான் பேசணும் அப்படின்னாலும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் பேசுறேன். நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Vasuki Renuraj. Bye bye. Take care. Keep smiling.